வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 30 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கொண்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2025 குடியரசு தின விழாவில் எந்த மாநில ஊர்தி முதல் பரிசை வென்றது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பப்ளிக் டே நடந்தது, குடியரசு தின விழா வந்து நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்க மாநிலத்தில் என்ன சிறப்போ அதை வைத்து காட்சிப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு வாகனங்களில் அதை காட்சிப்படுத்திட்டு கொண்டு போயிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இதில் முதல் பரிசு பெற்றது உத்தரப்பிரதேசத்துடைய ஊர்தி தான். இதில் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் அப்படிங்கிற கேட்டகரியில் முதலிடம் பிடித்தது உத்தரப்பிரதேசத்துடைய ஊர்தி. இதில் மகா கும்பமேளாவை தான் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 நீதிபதிகள் சேர்ந்து தேர்வு பண்ணியிருந்தது. அதுவே மக்கள் தேர்வில் மக்களை வைத்து வெப்சைட்டில் ஓட்டு போட வச்சு அதில் வந்து முதலிடம் பிடித்தது குஜராத். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது குஜராத்துடைய ஊர்தி தான். அதுவே மத்திய அமைச்சகங்கள் அப்புறம் துறைகள் இந்த கேட்டகரியில் முதலிடம் பிடித்தது பழங்குடியினர் விவகாரத்துறையுடைய ஊர்தி தான். அடுத்தது, தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம் எத்தனை ஆண்டுகள் செயல்படுத்தப்பட உள்ளன? இதற்கான ஆன்சர் 7 ஆண்டுகள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம், நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன் அப்படிங்கிறது, இதற்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கனிம தேவை, நமக்கு நிறைய மினரல்ஸ் வந்து தேவைப்படுது. அது எல்லாமே வெளிநாடுகள்லேருந்து தான் நம்ம மேக்ஸிமம் வாங்குகிறோம். ஆனால் நம்ம இந்தியாவிலேயே நிறைய கனிம வளங்கள் இருக்குது. அப்போ அதை கண்டுபிடித்து அதை ஆய்வு பண்ணி நம்ம வந்து பயன்படுத்திட்டு நமக்கு தேவைக்கு மீதி இருந்துச்சு அப்படின்னா அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணோம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இதோடைய மதிப்பு ரூபாய் 34,300 கோடி. இதில் மத்திய அரசு ரூபாய் 16,300 கோடி தான் வழங்குவாங்க. ஆனால் மீதி இருக்கிற 18,000 கோடியை பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து வழங்க போகிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, பெல் நிறுவனம் ஏதாவது ஆய்வு பண்ண போகிறாங்க, ஒரு டங்ஸ்டன் சம்மந்தமாக ஆய்வு பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் காசு வழங்குவாங்க. கூடவே மத்திய அரசும் கொஞ்சம் காசு வழங்கி இந்த திட்டம் வந்து செயல்படுத்துவாங்க. இந்த திட்டத்துடைய காலம் வந்து 7 ஆண்டுகள். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற நிலம் அப்புறம் கடல் இங்கெல்லாம் முக்கியமான இருக்க கனிமங்களுடைய ஆய்வை ஊக்குவிக்கணும். அதே மாதிரி நம்ம பயன்பாட்டிற்கு மீதி இருக்கிறத ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது, கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டிற்கு எவ்வளவு ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 3.5 லட்சம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இதே மாதிரி கனவு இல்லம் திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. அது வேற, இது வேற. கனவில்லம் திட்டம் அப்படின்னா எழுத்தாளர்களுக்கு வீடு வழங்குற திட்டம். அதுவே கலைஞரின் கனவில்லம் திட்டம் அப்படின்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வழங்குற ஒரு திட்டம். அதாவது குடிசையில் இருக்கிறவங்களுக்கு வீடு வழங்குற திட்டம். இது 2024-25 தமிழக பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க. இதில் ஒரு வீடு கட்டுறதுக்காக ரூபாய் 3.5 லட்சம் வந்து வழங்குறாங்க. நம்ம தமிழகத்திற்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, குடிசை இல்லாத தமிழ்நாடை 2030 ஆண்டுக்குள்ளாடி உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம தமிழ்நாட்டை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நமக்கு 8 லட்சம் குடிசைகள் கிட்ட இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இது எல்லாத்தையுமே கான்கிரீட் வீடுகளாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்கோம். அதனால் 2030 ஆண்டுக்குள்ளாடி 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் வந்து கட்டுறதுக்கு தமிழக அரசு இலக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த நிதியாண்டு, இந்த 2024-25 நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்கோம். ஓகே, அப்போ மொத்தமாக 2030 ஆண்டுக்குள்ளாடி 8 லட்சம் வீடுகள், அதில் இந்த நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்கோம். அது மாதிரி பண்டைய பழங்குடியினருக்கு வீடு கட்டும் திட்டம் அப்படிங்கிற திட்டம், ட்ரைபல் ஹவுசிங் ஸ்கீம் அப்படிங்கிறது, இதில் மத்திய அரசு பார்த்திங்கன்னா ரூபாய் 2 லட்சம் வழங்குறாங்க வீடு கட்டுறதுக்காக. ஒரு வீடு கட்டுறதுக்காக 2 லட்சம் வழங்குறாங்க. ஆனால் இது போதுமானதாக இல்லை, இதை வைத்து ஒரு வீடு கட்ட முடியாது. அதனால் தமிழக அரசும் சேர்த்து இந்த திட்டத்திற்கு வந்து நிதியுதவி வழங்குறாங்க. இதனால் சமவெளி பகுதியில் இந்த திட்டத்துக்கு கீழே ஒருத்தங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசு சேர்ந்து ரூபாய் 5,07,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வழங்குறாங்க. அதுவே மலைப்பாங்கான இடங்களில் வீடு கட்டணும் அப்படின்னா ரூபாய் 5,73,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வழங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு எஸ்ஐ எக்ஸாமுக்கான புதிய கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது, ரெகுலர் பேட்சஸும் இருக்குது, அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து படிச்சுக்கலாம். இது சம்மந்தமான டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளா தற்போது எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் பிரயாக்ராஜ்.
இந்த பிரயாக்ராஜ் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இது இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 13ஆம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றுட்டு இருக்கு. இது வந்து 45 நாட்கள் வந்து நடைபெறுது. இதில் முக்கியமாக திரிவேணி சங்கமம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கங்கை, யமுனா, சரஸ்வதி இந்த நதிகள் எல்லாமே சங்கமிக்கிற இடத்த தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து மகா கும்பமேளா நடைபெறுது. சில இடங்களில், அதாவது சில நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 144 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற மாதிரி அந்த நட்சத்திர அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா 144 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி நடக்குது. ஓகேவா? ஆனால் இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடைபெறுது. ஆனால் இந்த நட்சத்திர அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மகா கும்பமேளாவிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு மௌனி அமாவாசை அன்னைக்கு. ஆக்சுவலி இந்த திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா அன்னைக்கு நீராடினாங்க அப்படின்னா அவங்க வந்து நேரடியாக சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. அதே நேரம் இந்த மௌனி அமாவாசை இன்னுமே சிறப்புப்படுது. அதனால் அன்னைக்கு நீராடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் நம்புகிறாங்க. அதனால் என்னாச்சு அப்படின்னா நிறைய பேர் அன்னைக்கு நீராடணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணாங்க. அதில் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் 30 பேர் வந்து இறந்துட்டாங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் 14வது மாநில அளவிலான தபால் தலை கண்காட்சி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 14வது மாநில அளவிலான தபால் தலை கண்காட்சி வந்து நடத்திட்டு இருக்காங்க. சென்னையில் அண்ணா நகரில் அம்மா அரங்கத்தில் தான் இதை வந்து நடத்துகிறாங்க. இது ஜனவரி 29ஆம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இதை தொடங்கி வைத்தவர் தமிழக தலைமைச் செயலரான நா. முருகானந்தம் அவர்கள். அடுத்தது, தமிழக கோயில்களில் திருப்பணிகள் செய்ய எவ்வளவு ரூபாய் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 2.5 லட்சம். இப்போது தமிழக கோயில்களில் நிறைய கோயில்கள் பார்த்தீங்கன்னா பழமையான கோயில், அதாவது பழங்காலத்தை சேர்ந்த கோயிலாக இருக்குது. அங்கே வந்து சில தூய்மை பணிகள் பண்ணி அங்கே வந்து திருப்பணி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு சார்பில் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் தலா 2.5 லட்சம் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 2500 கோயில்களில் இந்த திருப்பணிகள் நடத்துறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இதில் 1250 கோயில்கள் கிராமப்புற திருக்கோயில்களாக இருக்குது. அதுவே 1250 கோயில்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கிற பகுதிகளில் இருக்கிற கோயில்களை வந்து இந்த மாதிரி சரி பண்ணி அங்கே வந்து பணிகள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டிருக்காங்க. தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா PK சேகர் பாபு அவர்கள். அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். மகாத்மா காந்தி நினைவு தினம், இது வந்து ஜனவரி 30ஆம் தேதி. இதை வந்து தியாகிகள் தினம் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம இந்தியாவில் நிறைய நாட்கள் தியாகிகள் தினமாக வந்து கடைபிடிக்கிறோம். மார்ச் 23ஆம் தேதி பகத்சிங் வந்து தூக்கிலிடப்பட்ட தினம். அப்புறம் வந்து 9வது சீக் குருவான தேக் பகதூர் அவர் வந்து நவம்பர் 24ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். அந்த தினத்தையும் தியாகிகள் தினமாக கடைபிடிக்கிறோம். இந்த மாதிரி சில தினங்களை நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். அதில் முக்கியமானது மகாத்மா காந்தி வந்து படுகொலை செய்யப்பட்ட தினம். இவர் 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி தன்னுடைய 78வது வயதில் படுகொலை செய்யப்பட்டார். இவரை படுகொலை பண்ணவர் நாதுராம் கோட்சே. இவர் RSS அமைப்பை சேர்ந்தவர். இவர் துப்பாக்கினால் மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டிருந்தார். காந்தியுடைய பிறந்தநாள் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். 2025 குடியரசு தின விழாவில் எந்த மாநில ஊர்தி முதல் பரிசை வென்றது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது, தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம் எத்தனை ஆண்டுகள் செயல்படுத்தப்பட உள்ளன? இதற்கான ஆன்சர் 7. அடுத்தது, கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டிற்கு எவ்வளவு ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 3.5 லட்சம். அடுத்தது, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளா தற்போது எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் பிரயாக்ராஜ். அடுத்தது, தமிழ்நாட்டில் 14வது மாநில அளவிலான தபால் தலை கண்காட்சி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, தமிழக கோயில்களில் திருப்பணிகள் செய்ய எவ்வளவு ரூபாய் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 2.5 லட்சம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்குமே நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.